ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்திரியம் வந்து நல்லா பம்ப் ஆகிட்டு இருக்கு. அதாவது நமக்கு எத்திரியம் பம்ப் ஆனாலே ஆல்ட்டு காயின் நல்லா பம்ப் ஆகும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், நமக்கு ஆல்ட் சீசன் வருமா வராதா, இல்லை வரதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா, சரிங்களா? இனிமேல் வரது வந்து ஆல்ட் சீசனாக இருக்குமா அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து டெலிகிராம்லேயே போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் ட்விட்டரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்விட்டர் எக்ஸ் வந்து நம்ம லிங்க் கொடுக்குறோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு எத்திரியம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பிடிசி பார்த்துடலாம், சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஆல்ட் சீசன் அப்படின்றது நமக்கு பார்க்கணும்னா எத்திரியம் பர்ஃபார்ம் பண்ணாலே ஆல்ட் சீசன் வந்துடுங்க, சரிங்களா? நமக்கு ஓகேவா? ஏன்னா நான் இன்னும் வந்து ஸ்டில் பிடிசி டாமினன்ஸ் வந்து ஸ்டில் நான் வந்து இன்னும் நம்பலை, ஓகேவா? பிடிசி டாமினன்ஸ் வந்து ஸ்டில் இப்போ வந்து ஒரு செல்லிங் வந்திருக்கு, ஒரு வீக்லியில் வந்து ஒரு பெரிய செல்லிங் வந்திருக்கு. பட்டு நான் இன்னும் வந்து நான் நம்பலை, ஓகேவா? ஏன்னா பிடிசி டாமினன்ஸ் வச்சு தான் ஆல்ட்டு காயின் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமானா கிடையாது. ஸோ அது தப்பான இது. ஏன்னா பிடிசி டாமினன்ஸ் வந்து அது பிடிசி டாமினன்ஸ் இறங்குறதுனால ஆல்ட் சீசன் வராதுங்க, நல்லா கவனிக்கணும். ஸோ இது வந்து நல்லா பார்க்கணும். பிடிசி டாமினன்ஸ் இறங்குறதுனால ஆல்ட் சீசன் வராது. ஆல்ட்டு காயின் எத்திரியம் பம்ப் ஆகுறதுனால தான் பிடிசி டாமினன்ஸ் இறங்கும். ஸோ இது வந்து ரிவர்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேவா? முதல்ல பிடிசி டாமினன்ஸ் ஏறுனா ஆல்ட் சீசன் வரும், இறங்கினா ஆல்ட் சீசன் வரும், ஏறினா ஆல்ட் சீசன் வராது, அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து இந்த சார்ட்டை எத்திரியம் வச்சு ஆல்ட்டு காயின் வச்சு தான் நம்ம டாமினன்ஸ் இறங்குமா ஏறுமான்ட்டு நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எத்திரியமோட ப்ரைஸ், ஓகேவா? ஸோ இந்த எத்திரியமோட சார்ட் அனலைஸ் வச்சு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ட் சீசன் வரும், ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், எத்திரியமோட பாட்டம் அனலைஸ் நான் போட்டேன். நீங்கள் வேணால் நம்மளுடைய சேனல் போய் பாருங்கள். இங்கே பாருங்கள், இடிஹெச் மெகா அனலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் போட்டேன். அதில் வந்து எத்திரியமோட பாட்டம், ஸோ இந்த ஏரியா பாட்டம் இருக்கிறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. ரொம்ப இதுக்கு கீழேயும் வராது, ஏன்னா இந்த அதிகமாக வாய்ப்பு இங்கேருந்து மேலே தான் போகுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் எத்திரியம் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில், சரிங்களா? ஏன்னா நம்ம பாட்டம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் வந்து லாஸ்ட்டில் ஒரு பாட்டம் சொன்னால் அது ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அப்போயே நான் சொல்லியிருப்பேன், ஒன்று ஃபெயில்ட் ஆனால் நெக்ஸ்ட்டு ஃபெயில்ட் ஆகாது. நம்ம டெக்னிக்கு அது மாதிரி டெக்னிக் வந்து அப்படி தான், ஒன்று ஃபெயில்ட் ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து ஃபெயில்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம பாஸ் ஆகிட்டு இப்போ வந்து மார்க்கெட் நல்லா பம்ப் ஆகிட்டுருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது, எத்திரியம் வந்து $4000 சீக்கிரமாக வரும், ஓகேவா? $4100 வந்து சீக்கிரமாக எத்திரியமுக்கு வரும், சரிங்களா? கண்டிப்பாக வரும். $4100 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட், மேஜர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ட் வந்து எத்திரியம் வரும். அதுக்கப்புறம் எத்திரியம் வந்து பிரேக்கப் பண்ணி ஃபர்தராக மேலே போகும். ஸோ இந்த 2 ரூல் இருக்குது எத்திரியமுக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா, எத்திரியம் பம்ப் ஆனாலே ஆல்ட் சீசன்லாம் வந்துடுங்க, சரிங்களா? ஸோ பேனிக்லாம் வேண்டாம். இயர் ஆஃப்டர் என்ன நடக்கும்னா, எத்திரியம் பம்ப் நடக்கும்பொழுது ஆல்ட் சீசன் வரும். ஆல்ட்டு காயின்லாம் எல்லாமே பம்ப் ஆகும், ஓகேவா? மேஜரான நிறைய ஆல்ட்டு காயின்லாம் இங்கேருந்து 10x 20xலாம் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று சொல்ல வந்தால் பெப்பே இருக்குது, அப்புறம் ஃப்ளோக்கி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இங்கேருந்து 10 to 20xலாம் போகும் வாய்ப்பு இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது அதுக்கெலாம். ஏன்னா பெப்பேலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பினான்ஸ் பாட்டம்லேருந்து 100x, பல முறை சொல்லணும் வரேன், பினான்ஸ் பாட்டம்லேருந்து 100x பெப்பே, ஓகேவா? ஸோ இதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ளோக்கி 100xன்னு சொல்ல வரல, இங்கேருந்து 10x, ஓகேவா? ரெண்டுத்துக்குமே. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடம் எத்திரியம் வந்து நெக்ஸ்ட்டு $4000 வந்து போகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி போகும்பொழுது எல்லா ஆல்ட்டு காயினும் பர்ஃபார்ம் பண்ணும், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த $4000 இருக்குது பார்த்தீங்களா எத்திரியமோட ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் கண்டிப்பாக உடைக்கும், எத்திரியம் வந்து உடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னுடைய கணிப்பு வந்து கண்டிப்பாக உடைக்கிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது, ஓகே? ஸோ உடைக்க சான்ஸ் இருக்கலாம், இல்லை கண்டிப்பாக உடைக்குங்க, ஓகே? என்னுடைய கணிப்பு வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல உடைக்கும். உடைச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா பிரேக்கப் பண்ணி மேலே போகும். ஸோ அந்த ஏரியா வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 8லேருந்து 12
$12,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8,000லேருந்து 12,000 வரையும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எத்திரியமுக்கு. சரிங்களா? இப்போதைக்கு வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டு பார்த்தீங்கன்னா 4K. ஓகேவா? 4K வந்து நெக்ஸ்ட்டு போகும். சரிங்களா? ஸோ நம்ம எத்திரியும் பாட்டை சொல்லிட்டோம். இப்போ வந்து நல்லா பம்ப் ஆகிட்டு. இப்போ இன்னும் இந்த இடத்துல இன்னொன்று சொல்ல வரேன். இங்கேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஏதாவது வராதாங்க, புல் பேக் ஏதாவது வராதாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த கொஷின் உங்களுக்கு இருந்தால், ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு புல்லி ஸ்ட்ரக்சரில் நமக்கு எத்திரியம் மாறிச்சு. சப்போஸ் வந்து புல் பேக் வந்தால் உங்களுக்கு லக்கு, அப்படி தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும். ஓகேவா? புல் பேக் வந்தால் நமக்கு வந்து ஆப்போசிட்டி வருதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். புல் பேக் வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சப்போஸ் புல் பேக் வந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு தான் எதிர்பார்க்க முடியும். பட்டு புல் பேக் வந்துட்டும் வராமலையும் கண்டிப்பாக இங்கே போகும். ஓகேவா? ஸோ புல் பேக் வர மாதிரி வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஒரு வெயிட் பண்ணணும். ஒரு 2 நாள் 2 நாள் வெயிட் பண்ணால் தான் அது நம்ம வரும்னு சொல்ல முடியும். பட் இங்கே இப்போ இந்த கேண்டில் வந்து நியூட்ரலாக இருக்குது. கேண்டில் நல்லா புல்லிஷ் கேண்டில் வந்து நியூட்ரல். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெண்டு வேறு பிரேக்கப் பண்ணியிருக்கு. அதனால் வரும் வராதுன்னு நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாது. பட் வந்தால் லக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும். இன்னும் 2-3 நாள் கழிச்சு வேணால் நம்ம சொல்லலாம் வருமா வராதா இல்லை மேலே போகுமான்ட்டு. ஓகேவா? ஸோ அதுதான் மேக்ஸிமம் மெகா பிக்சர் வந்து புல்லிஷாக தான் அங்கே இருக்குது மார்க்கெட். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடிசி அனலைஸ் பார்த்தோம்னா இதுவும் புல்லிஷாக தாங்க இருக்குது. சரியான புல்லிஷுங்க பிடிசி. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீக்லி ரெசிஸ்டண்டில் வந்து வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் மந்த்லி ரெசிஸ்டன்ட் வைக்கிறோம் பாருங்கள். ஸோ மந்த்லி கேண்டில் ரெசிஸ்டன்ட் ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரைஸு ரிஜெக்ட் ஆகிங்க இருக்குங்க மந்த்லி ரெசிஸ்டன்ட். ஸோ இது பக்கா புல்லிஷுங்க இருக்குங்க மார்க்கெட்டு. சரியா? பக்கா புல்லிஷில் இருக்குது. அதான் சொன்னேன், இந்த இடத்துலேருந்து புல் பேக் வந்தால் லக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ புல் பேக் வருமா வராதான்ட்டு சொல்லணும்னா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணும், இல்லைனா 3 நாள் வெயிட் பண்ணும். சரியா? ஸோ வந்துட்டும் போகலாம், வராமலேயும் மேலே போகலாம். ஸோ 2 வாய்ப்பு இருக்குது. எப்படி நடக்குதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கும். பக்கா புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு, எத்திரியும் சரி பிடிஸும் சரி. சரிங்களா? ஓகே, இது வந்து இன்னையோட வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஸோ வேறு என்ன சொல்லணும்னா, எத்திரியம் பம்ப் ஆகும்போது ஆல்ட்டுங்கெல்லாம் பம்ப் ஆகுங்க. ஓகேவா? ஸோ டோன்ட் வரி, ஆல்ட்டெல்லாம் நல்லா பம்ப் ஆகும். ஓகே, இப்போ வந்து இதுதான் டாப்பா பிடிசிக்கு, இதுதான் டாப்பா அப்படின்னா இது என்னுடைய கணிப்பு இதை டாப் கிடையாது. சரியா? இங்கே வந்து டாப் இல்லை. பிடிசி டாப் வந்து இந்த ஹை உடைக்கிட்டும் நான் வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கால்குலேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 135லேருந்து 140 வரையும் பிடிசி வந்து பிரேக்கப் பண்ணால் நெக்ஸ்ட்டு இம்மிடியேட்டாக போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா 130லேருந்து 140 அந்த ப்ரைஸ் கே 130Kலேருந்து 140K 1,30,000லேருந்து 1,40,000 வரையும் டாலர் அந்த ரேஞ்சுக்கு வரையும் நெக்ஸ்ட்டு பிடிசி பிரேக்கப் பண்ணால் அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பிரேக்கப் பண்ணுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்து பக்கா புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு. சப்போஸ் புல் பேக் வந்தால் உங்களுக்கு லக்கு அந்த மாதிரி ஏரியாவில் தான் இப்போ இருக்குது. சரிங்களா? ஸோ ஓகே, இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. சரி, ஓகேங்களா? ஸோ இது நமக்கு என்னுடைய கணிப்பு வந்து ஆர்டி சீசன் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா, இந்த மே மாதம் ஃபுல்லாக நல்லா புல்லிஷாக இருக்கும். அடுத்த மாதமும் புல்லிஷாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த 2 மாதம் நல்லா மார்க்கெட்டு நல்லா புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து ஓவர் மேனிப்புலேஷன் எத்திரியும்லாம். ஸோ அதனால் இனிமேல் வர காலகட்டம் வந்து நல்ல ஒரு புல்லிஷாக இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. இதனுடைய ஃப்ராக்டல் கூட நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃப்ராக்டல்ஸ் இடிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ 2 வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் வந்து தெளிவு கிடைக்கும். சரிங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது. இந்த டெக்னிக் அனலைஸ், இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் பண்ணி ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.